அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லா. இந்த குரானுடைய வசனங்களை ஓதி புரிந்து கொள்ளக்கூடிய இந்த ஒரு வகுப்புக்கு உங்கள் எல்லாரையும் நான் வரவேற்கிறேன். அல்லாஹ் தாலா குரானுடைய வசனங்களை நம்மளையே ஓத சொல்லி சிந்திக்க சொல்லியிருக்கான். ஸோ அதனுடைய ஒரு சாராம்சமாகத்தான் நம்ம குரானுடைய வசனங்களை ஓதி அதில் அல்லாஹ் என்ன சொல்லியிருக்கான் அப்படிங்கிறத புரிஞ்சிக்க முயற்சி பண்ணிகிட்ருக்கோம். இந்த ஒரு பாதையில் அல்லாஹ் தாலா நம்ம அனைவரையும் ஒன்றாக இணைத்து கொண்டு செல்லணும் அப்படிங்கிற நியத்தோட இந்த வகுப்புக்குள்ளே போகலாம். கிட்டத்தட்ட நம்ம ஒரு 49 நாட்களாக குரானுடைய விஷயங்களை பார்த்துக்கிட்டே வரோம். 4வது ஜுசு வரைக்கும் வந்திருக்கோம். அல்ஹம்துலில்லா. ஸோ ஒவ்வொரு வசனங்களும் நம்மளை அடுத்தடுத்த நிலைப்பாடுக்கு கூட்டி கொண்டு தான் போகுது அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே புரியுது. அல்ஹம்துலில்லா. இந்த ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த அல்லாஹ்வுக்கு நம்ம எல்லா வகையான நன்றியை செலுத்திக்கிடணும். ஸோ இன்றைக்கான வகுப்புக்குள்ளே போகலாம். அதற்கு முன்னாடி ஒவ்வொரு வகுப்புமே நீங்கள் வெறும் கவனிக்கிறதோடு இல்லாமல் இந்த வகுப்பில் இந்த வசனங்களில் நீங்கள் என்ன கற்றுக்கிறீங்க அப்படிங்கிறத தொடர்ந்து கமெண்ட் செக்ஷனில் பதிவு செய்யுங்க. ஏன் இதை நான் சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு விஷயம் பிறர் சொல்கிறத காதால் கேட்பதோடு நம்மளுடைய வேலை முடியக்கூடாது. அதை நம்ம பிறருக்கு எடுத்து சொல்லணும். ஸோ அதுக்கான முதல் ஸ்டெப்பாக இந்த கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் கமெண்ட் பண்ணுறத நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். பிகாஸ் உங்களுடைய திறன்கள் முழுமையாக வளர்ச்சி அடைஞ்சால் மட்டும்தான் உங்களுடைய எல்லா கல்வியுமே பயன்பெறும். ஸோ அதற்காகத்தான் நீங்கள் கற்றுக்கொண்டதை கமெண்ட் செக்ஷனில் பதிவு செய்யுங்க அப்படின்னு திரும்ப நம்ம சொல்லுறோம். ஸோ இன்றைக்கான வகுப்புக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நீங்கள் கற்றுக்க போகிறத இன்ஷா அல்லாஹ் யூடியூப்பில் செஷன் நம்ம அப்லோட் பண்ணதோட உங்களுடைய லேர்னிங் பாயிண்ட்ஸையும் அதில் பதிவு பண்ணுங்கள். இன்றைக்கான வகுப்புக்கு போகலாம். 3வது அத்தியாயம் 117வது வசனம் வரைக்கும் நம்ம பார்த்துருந்தோம். இந்த உலக வாழ்க்கையில் நம்ம செலவழிக்கக்கூடியது எதுக்கு அல்லாஹ் ஒப்பாக எக்ஸாம்பிள் பண்ணி காமிக்கிறான் அப்படின்னா, நம்மளுடைய அந்த பயிர் நிலங்கள் இருக்கு இல்லையா, வேளாண்மை நிலங்கள், அதில் ஒரு பனிப்புயல் அடிச்சிச்சுன்னா எப்படி இருக்கும்? அது நமக்கு நாமளே இழைக்கக்கூடிய தீங்கு தானே. ஸோ அது மாதிரி நம்மளுடைய செலவுகள், இந்த வாழ்க்கையில் நம்ம அளிக்கக்கூடிய செலவுகளை அல்லாஹ் குறிப்பிட்றான். ஸோ நம்மளுடைய இப்படிப்பட்ட செலவுகள் நமக்கு நம்மளே செய்யக்கூடிய கொடுமை இல்லாமல் வேறு எதுவும் இல்லை அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். அப்போது எந்த மாதிரி செலவு செய்ய சொல்லியிருந்தான்? நமக்கு பிடித்ததை அல்லாஹ்வின் பாதையில் செலவு செய்யணும்னா, அதை தவிர்த்து நம்ம செய்யக்கூடிய மற்ற செலவுகள் எல்லாமே இந்த பனிப்புயல் போன்றது தான் அப்படின்னு ரொம்ப அருமையாக அல்லாஹ் தாலா நமக்கு சொல்லியிருந்தான். எச்சரிக்கையும் இன்னும் அச்சமும் நிறைந்த ஒரு வசனமாக அது இருந்தது. ஸோ இன்றைக்கான வசனங்களை பார்க்கலாம். யா ஐயுஹல்லதீன ஆமனு. யா ஐயுஹல்லதீன அப்படின்னாவே அல்லாஹ் நம்மளை கூப்பிட்றான்னு அர்த்தம். ஆமனு நம்பிக்கையாளர்களே. லா தத்தஹிது. தத்தஹிது அப்படின்னா செய்யாதீங்க. லா அப்படின்னா அதோட ஆப்போசிட் செய்யாதீங்க. அதாவது தத்தஹிது அப்படின்னா செய்வது. லா அப்படிங்கிறது அதோட ஆப்போசிட் செய்யாதீங்க. அப்போ ஆக்காதீர்கள். பிதானத்தன் உற்ற நண்பர்களை. மின் தூணிக்கும் உங்கள் அல்லாதவர்களிலிருந்து. லா லா அப்படின்னு வந்தாவே அது ஒரு நெகட்டிவ் சென்டென்ஸ்னு அர்த்தம். யலூனக்கும் ஹபாலன். ஹபாலன்னா தீங்கிழைப்பதை. வத்து. வத்து அப்படின்னா விரும்பினார்கள். மா அனைத்தும் நீங்கள் துன்பப்படுவதை. கத்பதத் வெளிப்பட்டு விட்டது. பகுதா மின் அஃப்வாஹிஹிம் பகைமை அவர்கள் வாய்களிலிருந்து வெளிப்பட்டு விட்டது. அஃப்வாஹிஹிம் அவர்கள் வாய்கள். வமா துஃபி
துக்ஃபி மறைக்கிறது, சுதூர் சுதூருஹும் நெஞ்சங்கள். நம்ம அதிகமான இடங்கள்ல இந்த சுதூர் அப்படின்னு பார்ப்போம். சுதூர்னா நெஞ்சம். அக்பரு மிக பெரியது, கத் பையனா திட்டமாக விவரித்தோம், லகுமுல் ஆயாத்தி. இந்த இடத்துல ஆயாத் அப்படிங்கிறது என்னது, அத்தாட்சிகள்னு குறிக்குது. ஸோ நம்ம என்ன நினச்சிக்கிட்டோம், ஆயத் அப்படின்னா வசனங்கள் தான், அப்படி தான் பார்த்துட்டு வந்தோம். ஆனால் ஒவ்வொரு இடங்கள்லையும் ஒவ்வொரு விதமான அர்த்தங்களை குறிக்கும். ஏன்னா லாங்குவேஜ் நமக்கு அரபி தெரியாது. ஸோ அதனால் அதனுடைய உள்ளர்த்தத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக முயற்சி பண்ணுறோம். சரியா? ஸோ ஆயாத்தி அத்தாட்சிகளை, இன் குன்தும் நீங்கள் இருந்தால், தாக்கிலூன் தாக்கிலூன் புரிகிறீர்கள். அல்லாஹ் சொல்கிறான், இறை நம்பிக்கை கொண்டவர்களே, உங்களை சார்ந்தவர்களை தவிர மற்றவங்களை உங்கள் அந்தரங்க நண்பர்களாக ஆக்கி கொள்ளாதீங்க. உங்களுடைய பலவீனங்களை பயன்படுத்தி கொள்ளும் எந்த ஒரு வாய்ப்பையும் அவர்கள் நழுவ விழுவதில்லை. உங்களை துன்புறுத்தக்கூடியது அவர்களுக்கு விருப்பமானதாய் இருக்கிறது. அவர்களுடைய வாய் மூலமாகவே அவர்களுடைய காழ்ப்புணர்வு வெளிப்படுகிறது. இன்னும் அவர்கள் தங்கள் நெஞ்சங்களில் மறைத்து வைத்திருப்பதை அதிக கொடியவனாக இவற்றை விட அதிக கொடியவனவாக இருக்கின்றன. நிச்சயமாக நாம் தெளிவான அறிவுரைகளை உங்களுக்கு அளித்திருக்கிறோம். நீங்கள் அறிவுடையோரின் அவர்களோடு தொடர்பு கொள்வதில் விழிப்புடன் இருங்கள். அதாவது இந்த விஷயம் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்க்கு அல்லாஹ் சொல்லியிருக்கான். இது இப்போ நமக்கும் பொருந்தும். எப்படின்னா, நம்மளுடைய அந்தரங்க விஷயங்களில் நண்பர்களை ஆக்கி கொள்ளக்கூடாது. இது ரொம்ப நோட் பண்ணணும். ஏன்னா இன்றைக்கி சாதாரணமாக அதாவது நம்மளை சார்ந்தவங்களை, அதாவது நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறோன்னா, முஸ்லீம் அல்லாதவர்களை ஃப்ரெண்ட்ஷிப்பே வச்சுக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாடு நம்ம ஊர்களில் பல இடங்கள்லையும் இருக்குது. ஆனால் உண்மை என்னென்னா, கொள்கை ரீதியாக ஸோ இப்படி தான் இருக்கணும், அல்லாஹ் சொல்லிட்டா இந்த நெறிமுறைப்படி தான் நீங்கள் வாழணும், இதுதான் நம்ம உங்களுடைய செயலாக இருக்கணும் அப்படின்னு ஒவ்வொரு இடத்துலையும் சொல்கிறான். முக்கியமாக செலவுகள் விஷயத்தில் கூட. அப்போது இந்த இதிலெல்லாம் நமக்கு மாறுபாடாக இருப்பாங்க. சிலர் முஸ்லீமாகத்தான் இருப்பாங்க, ஆனால் கஞ்சனாக இருப்பாங்க. முஸ்லீமாகத்தான் இருப்பாங்க, ஆனால் தேவையற்ற செலவுகள் செய்வாங்க. முஸ்லீமாகத்தான் இருப்பாங்க, நம்மளை வந்து இந்த ஃபண்டுக்கு போடுங்க, அந்த ஃபண்டு போடுங்க அப்படின்னு நமக்கு வந்து தவறான முறையில் கைட் பண்ணுவாங்க. ஸோ அந்தரங்க நண்பர்களாக அப்படின்னா நம்மளோட டெசிஷன் மேக்கிங். ஏன்னா எந்த ஒரு விஷயமுமே வந்து நம்மளால் சுயமாக டக்குன்னு முடிவெடுத்துட முடியாது. யார்கிட்டையாவது கலந்து ஆலோசிப்போம், அவங்கக்கிட்ட இது சரி வருமா என்ன ஏதுன்னு கேட்போம். அப்போ அப்படிப்பட்டவங்களை யாரை நம்ம சூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத அல்லாஹ் தெளிவாக சொல்கிறான். அதாவது நம்ம எண்ணங்கள் தவிர, அதாவது குர்ஆனில் சொல்லப்பட்ட விஷயங்களை நம்பக்கூடியவர்களை தவிர, முக்கியமாக குர்ஆனில் சொல்லப்பட்ட விஷயங்களையே மறுப்பாங்க சிலர். குர்ஆன் சொல்லப்படாத விஷயங்களாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க அப்படின்னு சிலர் சொல்கிறதையும் தாண்டி, நபி சொன்னாங்க ஆனால் குர்ஆன்லலாம் இருக்கா என்னன்னே தெரியாது அப்படிங்கிற மாதிரி யாரோ எழுதின புத்தகத்தில் உள்ளதை வச்சு கூட வாதம் செய்யக்கூடியவர்களும் நம்ம வாழ்க்கையில் பார்த்துட்டு தான் இருப்போம். ஆனால் அல்லாஹ் சொல்கிறான், நம்மளுடைய கொள்கை, அதாவது இறைவனுடைய வசனங்களை தான் நம்பணும், இறைவன் சொல்படி தான் நம்ம செயல்படணும் அப்படின்னு சொல்கிறவங்களை தவிர மற்றவங்களை டெசிஷன் மேக்கிங் ஃப்ரெண்ட்ஸாக நீங்கள் வச்சுக்காதீங்க. ஏன்னா எந்த இடத்துல நீங்கள் உங்களோட அந்த வீக்னஸ் பார்த்தாலும் அவங்க அதை பயன்படுத்திப்பாங்க. ஸோ நமக்கே தெரியும் நம்ம வீக்னஸை பயன்படுத்த எத்தனை பேர் இருப்பாங்கன்னு. அது தெரிஞ்சும் நம்ம அவங்களோட அவங்க நிலைப்பாடுக்கு போயிடக்கூடாது. அவங்களுக்கு அது தெரிஞ்சோ தெரியாமையோ அவங்களுடைய கொள்கையில் அது சரியாக இருக்கும். ஆனால் அல்லாஹ் அது தப்புங்கிறான். இப்போ ஃபண்டு போடுங்க அப்படிங்கிறது அவங்களுக்கு அது சரியாக இருக்கும், ஆனால் அல்லாஹ் இதை நீங்கள் செய்யாதீங்கங்கிறான். அப்போது
நம்ம இப்போ அப்போ நான் இதை முன்னாடியே நான் செஞ்சுட்டேனே அப்படி யோசிக்கும்போது அப்போ நம்ம யோசிக்கணும், யார் சொல்லி அதை நம்ம செஞ்சோம். அப்போ அவங்க சொல்லி நம்ம அது செய்கிறோன்னா அவங்களுடைய கொள்கை எந்த மாதிரி இருக்குது, அவங்க எப்படியாப்பட்டவங்களா இருக்காங்க. அப்போ இது செய்கிறதுனால எனக்கு அல்லாஹ்வுடைய வார்த்தையை நான் மீறிட்டேனா அப்படின்னு செக் பண்ணணும். அப்போ அப்படியாப்பட்டவங்க நம்ம கொள்கை இல்லாமல் வேறு கொள்கைகளை சார்ந்தவங்க நம்மளுடைய வீக்னஸை தேடி திரிவாங்க. அது எப்போ அந்த வீக்னஸ் கிடைச்சாலும் அதை அவங்க பயன்படுத்தி நம்மளை துன்பப்படுத்துவாங்க. இதுதான் அவங்களுக்கு ரொம்ப விருப்பமானதாக இருக்குது. நம்ம தஜ்ஜால் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வெளியே தேடுறோம். அல்லாஹ் ஒவ்வொரு இடத்துலையுமே அதை நாசூக்காக சொல்கிறோம். இன்றைக்கி இந்த உலகம் இப்படி தானே பண்ணிகிட்ருக்கு. எல்லாமே அந்த கார்ப்பரேட் சொல்கிறத தான் கேட்டு செயல்படுற அளவுக்கு ஸ்கூல்லேருந்து நம்மளுடைய கல்வியிலேருந்து நம்மளுடைய மருத்துவம்லேருந்து நம்மளுடைய எல்லா விஷயங்களுமே யாரோ ஒருத்தவங்களுடைய சொல்படி தான் நம்ம செய்கிறோம். திருமணம்லேருந்து ஹனிமூன் போகிறதுலேருந்து சுபஹானல்லாஹ் எத்தனை எல்லாமே யாரோ ஒருத்தவங்க சொல்லி தான் நம்ம செய்கிறோம். அப்போ அந்த யார் சொல்லி நம்ம செய்கிறோமோ அவங்கள நம்ம அந்தரங்க நண்பராக ஆக்கிட்டோன்னு அர்த்தம். ஸோ அவங்க மேபி ஷைத்தானாகவும் இருக்கலாம், தஜ்ஜாலாகவும் இருக்கலாம். ஸோ இதெல்லாம் எப்போ எந்த காலத்துக்கு பொருந்துமோ அதுதான். ஸோ குரானில் தஜ்ஜால்ன்ற ஒரு வார்த்தையே இல்லை, ஆனால் அதை பிடிச்சிக்கிட்டு நம்ம இவ்வளோ பண்ணுறோமே. ஆனால் அல்லாஹ் இத்தனை விஷயங்கள் சொல்லிக்கிட்டே வரான். இதையெல்லாம் அதோட மேட்ச் பண்ணி பாருங்கள், சிந்திச்சு பாருங்கள். ஸோ எந்த ஒரு பலவீனத்தையும் அவன் நழுவ விடுறதே இல்லை. உங்களை துன்புறுத்துறது தான் அவனுக்கு விருப்பமாக இருக்குது. உங்களை துன்புறுத்துறது அவங்களுக்கு விருப்பமாக இருக்குது. அவங்களுடைய வாய் மூலமாகவே அவங்க இதை வாயாலையும் ஒத்துக்கிறாங்க. எத்தனை பேர், எத்தனை பொலிட்டீஷியன்ஸ், எத்தனை அதாவது முஸ்லீம்கள்னு இல்லை, ஒட்டுமொத்த மக்களையுமே அவங்க துன்புறுத்தத்தான் செய்கிறாங்க. நான் நல்லா இருந்தால் போதும் அப்படிங்கிற நிலைப்பாடோட. ஸோ இந்த மாதிரி ஆட்களோட இவங்க நெஞ்சங்களில் மறைத்து வந்தது எல்லாத்தையுமே அல்லாஹ் இப்போ சுட்டி காமிச்சிட்டான். அவங்க ரொம்ப கொடியவங்களாக இருப்பாங்க அப்படிங்கிறத ரொம்ப தெளிவான அறிவுரையாக உங்ககிட்ட அல்லாஹ் இப்போ காமிச்சிட்டான். ஸோ இதிலிருந்து நம்ம தான் அறிவுரையை எடுத்துக்கிடணும். அப்போ தான் நம்ம அறிவுடையவராக இருக்க முடியும். ஸோ இறைவன் சொல்லக்கூடிய அறிவுரைகளில் எல்லாமே பொதிஞ்சிருக்கு. நம்ம தான் கொஞ்சம் விசாலமான பார்வையால் பார்க்கணும். இது வரைக்கும் காலங்களில் நமக்கு சொல்லப்பட்ட அந்த மிக பிரம்மாண்டமான கதைகளை எல்லாம் மனசுலேருந்து விளக்கிடுங்க. அல்லாஹ் குரானில் என்னெல்லாம் சொல்கிறாங்கிறத இன்றைக்கி வாழ்க்கையோடு ஒப்பிட்டு பாருங்கள், உங்களுக்கு நிதர்சனம் புரியும். ஸோ அறிவுடையவராக இருந்தால் இந்த அறிவுரைகளில் உங்களுக்கு சான்று இருக்குது அப்படின்னு அல்லாஹ் சொல்லிட்டான். அடுத்த ஆயத்து பாருங்கள். ஹா அன்தும் உலாஇ துஹிப்பூனஹும் வலா யுஹிப்பூனகும் வதூமினூன பில் கிதாபி குல்லி வ இதா லகூக்கும் காலூ ஆமன்னா வ இதா ஹலவ் அல்லூ அலைக்குமுல் அனாமில மினல் கைத் குல் மூத்து பிகைதிக்கும் இன்னல்லாஹ அலீமும் பிதாத்தி சுதூர். அதாவது அவர்களை நீங்கள் நேசிக்கிறீங்க, ஆனால் அவங்க உங்களை நேசிக்கிறது இல்லை. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், இந்த ஊர் அந்த ஊர், இந்த மக்கள் அந்த மக்கள், அதையும் தாண்டி பொருட்களை நம்ம எவ்வளோ நேசிக்கிறோம். வீடு வாசல், என்னோடய ஃப்ரிட்ஜு, என்னோட ட்ரெஸ்ஸு, எல்லா விஷயமும் நம்ம நேசிக்கக்கூடிய எல்லாமே நம்ம நேசிக்கிறோம், ஆனால் அவங்க நேசிக்கிறது இல்லை. நீங்களோ எல்லா இறைவேதங்களின் மீதும் நம்பிக்கை கொண்டிருக்கிறீர்கள். அவர்கள் உங்களை சந்திக்கும் போது நாங்களும் உங்களுடைய தூதரையும் வேதத்தையும் நம்புகிறோம் என கூறுகிறார்கள். ஆனால் அவர்கள் உங்களை விட்டு பிரிந்து சென்றதுமே உங்கள் மீது மன எரிச்சல் கொண்டு தம் விரல் நுனிகளை கடிக்கிறார்கள்.
அவர்களிடம் நீர் கூறுவீராக, நீங்கள் உங்கள் எரிச்சலிலேயே மூழ்கி சாகுங்கள். திண்ணமாக அல்லாஹ் உங்கள் நெஞ்சங்களில் மறைந்திருப்பவற்றையும் நன்கு அறிந்தவனாக இருக்கிறான். அல்லாஹு தாலா எவ்வளோ பெரிய விஷயத்த சொல்கிறான் பாருங்கள். அப்போ இவ்வளோ பெரிய விஷயம் சொல்கிறான்னா அப்போ அவ்வளோ பெரிய விஷயம் அவங்க செய்கிறாங்கன்னு அர்த்தம். அவங்க யார் அப்படின்னு நம்ம தான் தேடணும். இன்றைக்கி காலத்தில் அவங்க யார்? நம்ம அவங்கள நேசிக்கிறோமா? ஆனால் அவங்க நம்மளை நேசிக்கிறதே இல்லையா? அதே மாதிரி நம்மளை பார்க்கும்போதெல்லாம் நாங்களும் உங்களை நம்புகிறோம், நீங்கள் அதாவது நம்புகிறோம் அப்படிங்கிறத தாண்டி நம்ம மேலே ஒரு கரிசனையாகவே பேசுவாங்க. இந்த பேங்க்காரவங்களாக இருக்கட்டும், இன்னும் வந்து பெரிய பெரிய ஷாப்பிங் மால்காரவங்களாக இருக்கட்டும், பெரிய பெரிய கார்ப்பரேட்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப அப்படியே இனிக்க பேசுவாங்க. நாங்கள் இருக்கோம், நாங்கள் உங்கள் நன்மைக்காக தான் செய்கிறோம். பொலிட்டீஷியனாக இருக்கட்டும், முக்கியமாக இன்றைக்கி உள்ள எஜுகேஷன் இருக்கட்டும், எல்லாமே உங்கள் நன்மைக்கு தான், அந்த நம்புகிறோம் அப்படிங்கிறத தாண்டி உங்களுக்காகத்தான் அப்படின்னு எல்லாமே செய்வாங்க. ஆனால் நம்மளை விட்டு பிரிஞ்சப்புறம் என்ன பண்ணுவாங்களாம்? மன எரிச்சல் கொண்டுறாங்க. சேம் இன்றைக்கி யாரெல்லாம் எந்தெந்த விஷயம்லாம் நம்ம இறைவனை தாண்டி மற்ற மனிதர்களுடைய போக்கோடு நம்ம போகிறோமோ அது எல்லாத்துமே அவங்க ஆசை காட்டி கூட்டிகிட்டு போய் நமக்கு பின்னாடி வந்து ரொம்ப ஒரு மாதிரி மன எரிச்சல், அதை சொல்கிற மாதிரி வயிற்றெரிச்சல்ன்ற மாதிரி அந்த ஒரு பகை உணர்வோட பற்களை கடிச்சிட்டு விரல் நுனிகளை கடிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுடைய நிலைப்பாடு என்னவாக இருக்கும்? சிந்திச்சு பாருங்கள். ஸோ நமக்கு முன்னாடி ஒரு பேச்சை பேசிட்டு பின்னாடி நம்ம முதுகில் குத்துறது சாதாரண உறவினர்கள் மனிதர்கள் மட்டும் இல்லை. இந்த உலகத்தில் பல விஷயங்கள் இது மாதிரி தான் இருக்குது. நம்ம தான் பார்க்கணும் கண்ணை திறந்து. அப்போது இப்படிப்பட்டவங்களை அல்லாஹ் சொல்கிறான், உங்கள் எரிச்சல்லையே நீங்கள் மூழ்கி இறந்து போங்க. இந்த வார்த்தை அல்லாஹ் சொல்கிறான்னா இப்போ எவ்வளோ அல்லாஹ்வுடைய கோபம் எப்போ வரும்? ஒரு மனுஷனை இன்னொரு மனுஷன் டார்ச்சர் பண்ணும்போது தான் வரும். தொழுகாதவங்களை கூட அல்லாஹ் இப்படி சொல்லலை. ஓதாதவங்க மற்ற விஷயங்கள், அதாவது அவனை வழிபடுற விஷயத்தில் கூட அல்லாஹ் இப்படி சொல்லலை. எப்போ சொல்கிறான்? ஒருத்தவங்களை நம்புகிறோன்னு சொல்லி ஏமாற்றி நம்ம போகும்போது அல்லாஹ் சொல்கிறான், அது முக்கியமாக வயிற்றெரிச்சல் படும்போது, அது எந்த விஷயத்தில் வேணால் இருக்கட்டும், நம்ம யாரோட இதுலையாவது வயிற்றெரிச்சல் படுறோம் அப்படின்னா அல்லாஹ் சொல்கிறான் அதுலேயே மூழ்கி சாவுங்கன்னு. எவ்வளோ கடினமான வார்த்தையை பயன்படுத்துகிறான். அப்போ அந்த கடினமான வார்த்தை எங்கே பயன்படுத்துகிறான்? அப்போ நம்ம செயல்களை இந்த இடத்துலலாம் செக் பண்ணணும். அல்லாஹ் வந்து திண்ணமாக நம்ம மனசில் உள்ள எல்லாத்தையுமே நன்கு அறியக்கூடியவனாக இருக்கான். நம்ம மறைத்து வச்சிருந்தாலும் சரியே. அடுத்த ஆயத்து பாருங்க. இன் தம்சஸுக்கும் ஹசனத்தும் தசூஹும் வ இன் துசிபுக்கும் சையத்தும் யஃப்ரஹு பிஹா வ இன் தஸ்பிரு வ தத்தகு லா யதுர்ருக்கும் கைதுஹும் ஷைஆ இன்னல்லாஹ பிமா யாமலூன முஹீத். உங்களுக்கு நன்மை ஏதும் கிட்டுவிட்டால் அது அவர்களை வருந்த செய்கிறது. பாருங்கள், நமக்கு ஏதாவது நன்மை கிடச்சிருச்சுன்னா அவங்களுக்கு அது கஷ்டமாக இருக்கான். இன்னும் நமக்கு ஏதாவது துன்பம் கிடச்சிருச்சுன்னா அது அவங்களுக்கு சந்தோஷமாக இருக்கான். ஆனால் நீங்கள் நிலைக்குலையாமலும் அல்லாஹ்வுக்கு அஞ்சியும் வாழ்ந்தால் உங்களுக்கு எதிராக அவர்கள் கையாளுகின்ற சூழ்ச்சி எந்த பலனையும் தரப்போவதில்லை. அப்போ நம்ம நினைப்போம், என்னடா இதெல்லாம் இல்லாமல் நம்ம எப்படி வாழ்கிறது, அது எப்படி முடியாத காரியமே அப்படின்னு நினப்போம். ஆனால் அல்லாஹ் சொல்கிறான், இவங்க இப்படிலாம் இருந்தாலும் அல்லாஹ்வை, அதாவது நம்ம வந்து நிலை குலையாமல் அல்லாஹ்வுக்கு அஞ்சி அல்லாஹ் சொன்ன விஷயங்களை நடைமுறைப்படுத்தி வாழ ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா மற்றவங்க செய்கிற எந்த சூழ்ச்சியும் நமக்கு எந்த பலனையும் தராது. அதாவது நம்மளை வந்து அவங்களால எந்த முறையிலையும் வீழ்த்த முடியாது. ஏன்னா வீழ்ச்சி அப்படிங்கிறது
இறைவன் ஒருவேளை நமக்கு நரகத்தை கொடுத்துட்டா மட்டும்தான் வீழ்ச்சி. அதை தவிர்த்து நம்ம வாழ்க்கையில் என்ன கஷ்டம் வந்தாலும் அது வீழ்ச்சியே கிடையாது. ஸோ அதை தான் அல்லாஹ் சொல்கிறான், அவங்க எந்த சூழ்ச்சி கையாண்டாலும் அவங்களுக்கு எந்த பலனும் அது தராது. அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்கிற எல்லாத்தையுமே அல்லாஹ் நன்கு சூழ்ந்து அறியக்கூடியவனாக இருக்கிறான். எல்லாத்தையுமே அவன்தான் சூழ்ந்து இருக்கான் அப்படிங்கிற மாதிரி அல்லாஹ் குறிப்பிட்றான். وَإِذْ غَدَوْتَ مِنْ أَهْلِكَ تُبَوِّئُ الْمُؤْمِنِينَ مَقَاعِدَ لِلْقِتَالِ وَاللَّهُ سَمِيعٌ عَلِيمٌ. நபியே, நீர் அதிகாலையில் உமது வீட்டை விட்டு புறப்பட்டு முஸ்லிம்களை உஹது போர்க்களத்தில் அவரவருக்குரிய அணிவகுப்பு இடங்களில் போருக்காக நிறுத்தி கொண்டிருந்த சந்தர்ப்பத்தை நினைவூட்டுவீராக. அல்லாஹ் எல்லாவற்றையும் கேட்பவனாகவும் நன்கு அறிபவனாகவும் இருக்கிறான். ஸோ அல்லாஹ் அந்த போருடைய விஷயத்தை இங்கே குறிப்பிடுறான். ஸோ ஒவ்வொரு இதுக்குமே லிங்க் இருக்குது. கவனமாக நீங்கள் செவி தாழ்த்தி மட்டும் கேளுங்க, அல்லாஹ் உங்களுக்கு புரிய வைப்பான். ஸோ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த விடிய காத்தால் அவங்க வீட்டை விட்டு புறப்பட்டு முஸ்லீம்களை அந்த போர்க்களத்தில் நிற்க வைக்கும்போது அந்த சந்தர்ப்பத்தை நீங்கள் நினைவூட்டுங்க. அல்லாஹ் எல்லாத்தையுமே கேட்பவனாகவும் அறிபவனாகவும் இருக்கிறான். அப்போ ஒரு போர்க்களத்தில் தான் அணிவகுத்து நிற்பாங்க. இந்த தொழுகை அப்படிங்கிறதே இதுக்கான ஒரு ப்ராக்டிஸ் தான் அப்படின்னா நீங்கள் நம்புவீங்களா? ஏன்னா தொழுகையில் பாருங்கள், ஒட்டி ஒட்டி நில்லுங்க, ஸ்ட்ரெயிட்டாக நில்லுங்க அப்படின்பாங்க. ஸோ இவங்க போருக்கு போகும்போதும் அது மற்ற ஆப்போசிட் டீம் சொல்லுவாங்களாம், அந்த படை சொல்லுவாங்களாம், இந்த முஸ்லீம்கள் என்ன நம்ம எவ்வளோ அடித்தாலும் அவங்க அந்த அணிவகுப்புக்கு எந்த பாதிப்புமே அடைய மாட்டேங்குது. ஒருவேளை ஃபஸ்ட்டு அணி வீழ்த்தினா கூட ரெண்டாவது அணி அதே மாதிரி வருது. நான் இன்றைக்கி நம்மளுடைய தொழுகை பாருங்கள், ஒத்தாலாக நின்று தொழுகிறோம், 2 பேர் நின்று தொழுதாலும் தள்ளி தள்ளி நின்று தொழுகிறோம். ஆனால் அந்த அணிவகுப்பு, அந்த ப்ராப்பர் லைன், அதுதான் பேசிக்கு. அப்படி நின்று நம்ம இறைவனை ஒவ்வொரு தொழுகையிலையுமே இறைவனுக்காக நம்ம போர் செய்கிறோமோ அப்படிங்கிற நினைப்போடு நம்ம அந்த தொழுகையும் இறைவனுக்காக செய்யக்கூடிய ஒரு அமல் தான். அதாவது அல்லாஹ்க்காக வேலை செய்ய சொல்லியிருக்கான். அல்லாஹ்க்காக என்றைக்கு வேணால் சண்டை போடுற நிலை வரும். அந்த நிலைக்காக நான் இப்போலேருந்து என்னை நான் தயார் பண்ணுறேன் அப்படின்னு ஒவ்வொரு முஸ்லீமும் ஒரு ஆர்மி செய்ய வேண்டிய வேலையை ஒவ்வொரு முஸ்லீமும் 5 வேலை செய்யணும் அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். ஒரு முயற்சி, ஒரு முயற்சி இல்லை பயிற்சி. ஸோ ஒவ்வொரு ஆர்மியும் பாருங்கள் எவ்வளோ பயிற்சிகள் எடுப்பாங்க தெரியுமா? ஒரு நாள் முழுக்க பயிற்சி. நம்ம ஒரு முஸ்லீமாக இருந்துட்டு ஒரு 5 வேளை தொழுகை, அதுவும் ஒரு பயிற்சி தான். என்னைக்கா இருந்தாலும் இறைவனோட வேலைக்காக நான் இந்த மாதிரி நான் நிற்க நேரிடும். உங்கள் குழந்தைங்களுக்கும் சொல்லி கொடுங்க. என்னைக்கா இருந்தாலும் அல்லாஹ்க்காக இந்த மாதிரி ஒரு படையில் நீ நின்று போராட வேண்டி வரும். அப்போது இப்படி தான் நம்ம இருக்கணும். ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒத்துமையாக ஒரே அணிவகுப்பாக நிற்கணும். அதுக்காகத்தான் இந்த தொழுகை. அப்படி சொல்லும்போது தான் தொழுகையோட அந்த இது நமக்கு புரியும். நன்மை கிடைக்கும், தீமை கிடைக்கும், அதெல்லாம் இருக்கட்டும். அதை தாண்டி தொழுகையோட பர்பஸ் என்ன, அதைத்தான் எல்லாம் நினைவூட்ட சொல்கிறான். அந்த போருக்காக அவங்க அணிவகுத்து நிற்கும்போது அங்கே இருந்த சம்பவத்தை நீங்கள் நினச்சி பாருங்கள். அல்லாஹ் எல்லாத்தையும் கேட்பவனாகவும் அறிபவனாகவும் இருக்கிறான். ஸோ அந்த தொழுகையானது அல்லாஹ்வுக்காக நம்ம போர்க்களத்தில் நிற்கிறதுக்கு ஒரு பயிற்சி. ஒரு நாளைக்கு வெறும் 5 டைம் தான் பயிற்சி. மற்றவங்கெல்லாம் அத்தனை டைம் பயிற்சி பண்ணுறாங்க. நமக்கு வெறும் 5 டைம் மட்டும்தான் பயிற்சி. ஒவ்வொரு முறையும் ஒரு யுத்த காலத்தில் நின்னால் நமக்கு என்ன மாதிரியான நிலைப்பாடு இருக்கும்? நமக்கு எந்த ஹெல்ப்பும் இருக்காது. அல்லாவே நிஜமாகவே
உங்களுக்கு வேறு எந்த மைண்ட் செட்டும் போகாது. நம்ம இன்றைக்கி நினப்போம், நம்ம தொழுவ போகிறோம், தொழுவ நிற்கிறோம், ஆனால் ஏகப்பட்ட விஷயம் மனசில் வருது, குழப்பமாக இருக்கே அப்படின்னா, நீங்கள் ஜஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களை சுற்றி இறைவனுடைய எதிராளிகள் இருக்காங்க. இறைவனுடைய விஷயத்துக்காக நீங்கள் இப்போ சண்டை போடணும். நீங்கள் சண்டை போடலைன்னா உங்களை அவங்க வீழ்த்திடுவாங்க, நரகத்துக்கு இட்டு சென்றுவாங்க. அந்த ஒரு நிலைப்பாடோடு நின்று பாருங்கள். தொழுகையில் உங்களுக்கு கான்சன்ட்ரேஷன் இருக்கா இல்லையான்னு நீங்களே செக் பண்ணி பாருங்கள். ஏன்னா உண்மை அதுதான். ஏன்னா இன்றைக்கி உள்ள காலகட்டத்தில் ஒவ்வொரு நொடியும் நம்ம சைத்தானோட போராடுறோம். சைத்தானுடைய கூட்டாளிகளோட ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு நிமிஷமும் போராடுறோம். அப்போ அந்த போராட்டத்துக்கு அல்லாஹ் முன்னாடி இப்போ நான் அல்லாஹ்கிட்ட கேட்கலன்னா என்னைய இவங்க கொன்றுவாங்களோ அந்த அளவுக்காவது நீங்கள் பயந்து நிற்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு மனசில் வேறு தாட்டே வராது. ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணி இறைவனை நேருக்கு நேராக நிற்கிற மாதிரியான ஒரு உணர்வோட, பயத்தோட, தெளிவோட நம்மளால் தொழுக முடியும். ஸோ தொழுகையை நம்ம நிலைநாட்டணும் அப்படின்னா இந்த எண்ணத்தோடு இருக்கும்போது தான் நிலைநாட்ட முடியும். இன்ஷால்லா உங்கள் குழந்தைகளுக்கும் சொல்லி கொடுங்க. என்னைக்கா இருந்தாலும் இறைவனுக்காக இந்த மாதிரி நம்ம ஒரு இடத்துல நிற்க வேண்டி வரும், இறைவனுக்காக போராட வேண்டியது வரும். அதுக்காக ரெடியாக இருங்க. ஏன்னா நமக்கு தெரியும் சஹாபாக்கள்லாம் எவ்வளோ கஷ்டப்பட்டாங்கன்னு. ஆனால் அல்லாஹ் சஹாபாக்களுக்கு மட்டும்தான் அந்த கஷ்டத்தை கொடுப்பானா? நமக்கு தரமாட்டானா? நமக்கும் தருவான். அதை தாண்டி நம்ம எப்படி உறுதியாக இருக்கோங்கிறது தான். ஸோ இவ்வளோ விஷயங்களும் நமக்கு அல்லாஹ் சொல்லித்தரான் அப்படின்னா எதை வேணால் அல்லாஹ் நம்மக்கிட்டேருந்து எதிர்பார்ப்பான். அவன் எதிர்பார்க்குறத கொடுக்கக்கூடிய அந்த மன பக்குவத்தை நமக்கு இறைவன் தருவானாக. ஸோ அடுத்த ஆயத்து பாருங்கள். இது ஹம்மத் தாஇஃபதானி மின்கும் அன் தஃப்ஷலா வல்லாஹு வலியுஹுமா வலல்லாஹி ஃபல்யதவக்கலில் முஃமினூன். உங்களில் 2 பிரிவினர் கோழைத்தனம் காட்ட முனைந்த நேரத்தை நினைவு கூறும். அல்லாஹ்வோ அவர்களுக்கு உதவி செய்ய இருந்தான். எனவே இறை நம்பிக்கையாளர்கள் அல்லாஹ்வையே முழுமையாக சார்ந்திருப்பவர்களாய் திகழ வேண்டும். அதாவது அந்த போரில் 2 பிரிவினர் கோழைத்தனம் காட்ட நினைக்கிறாங்க, பயப்படுறாங்க. ஒரு யுத்தம்ங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. நம்ம ஒரு வீட்டுக்கு ஒரு 4 பேர் சண்டைக்கு நின்னாவே நமக்கு கொஞ்சம் பயமாக, கொஞ்சம் தூக்கி வாரி போடும். நம்ம படங்கள்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, எவ்வளோ கூட்டமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் 2 பிரிவினர், 2 கூட்டம் பின்வாங்க முயற்சி செஞ்ச நேரத்தை நினச்சி பாருங்க. அல்லாஹ்வோ அவர்களுக்கு உதவி செய்ய இருந்தான். அதாவது நமக்கு பயம் வரும், நமக்கு என்னடா இது சூழல் இவ்வளோ கஷ்டமாக இருக்கே அப்படின்னு பயம் வரும். ஆனாலும் நம்ம ஒரு போரில் புறமுதுகு காட்டி ஓடுறதும், தொழுகையான டைமில் தொழுகாமல் என் பிரச்சனையை நினச்சி வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்கிறதும் ஒன்று தான். ஏன்னா அவங்களுக்காச்சும் அது ஒன்று தான் போர். இன்றைக்கி நம்ம வாழ்கிற ஒவ்வொரு நேரமும் போர் தான். நம்ம கண்ணுக்கு தெரியாத பல எதிரிகளோடு நம்ம போராடிக்கிட்டு தான் இருக்கோம். அப்போது அந்த தொழுகையானது இவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்தது. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், வெறும் அதை ஒரு ஒரு வணக்க ஒரு சம்பிரதாயமாகவே காமிக்கிறதுனால தான் இன்றைக்கி பல பேருக்கு அதில் பெரிய இன்ட்ரெஸ்ட் வர மாட்டேங்குது. ஒவ்வொரு வக்துமே நம்ம சண்டை தான், அல்லாஹ்க்காக செய்கிறது தான், அல்லாஹ் கேட்குறது தான். என்னைக்கு வேணாலும் அது நிஜத்தில் நான் செய்வேன், ஆனால் அதுக்கான ப்ராக்டிஸ் தான் இது அப்படின்னு நம்ம பிள்ளைய சொல்லி கொடுத்து நம்ம செய்யும்போது அந்த பிள்ளை தைரியசாலியாக வரும். என்றைக்கா இருந்தாலும் நான் அல்லாஹ்க்காக பாடுபடணும், அல்லாஹ் அதுக்கு டைம் சொல்லுவான், அப்போ நான் பாடுபடுறேன், இப்போ அதுக்காக பயிற்சி எடுத்துக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மனநிலை எல்லா மூமீன்களுக்கும் வரணும். ஸோ அப்போ ஒவ்வொரு டைம் நம்ம வக்தை விடும்போதும் அல்லாஹ் சொன்ன வேலையை நம்ம புறங்காட்டி நிற்கிறோம். இவங்க இந்த கோழைத்தனம் காட்ட நினச்சவங்கள மாதிரி
ஆனால் அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் இவ்வளோ பயந்தாலும் கூட உங்களுக்கு உதவி செய்யத்தான் நான் யோசித்தேன், நீங்கள் தான் கோழைத்தனம் காட்டுறீங்க அப்படிங்கிறான். அப்போ இறை நம்பிக்கையாளர்களே, அல்லாஹ்வையே முழுமையாக சார்ந்திருப்பவர்களாய் நீங்கள் இருக்கணும். எல்லா விஷயத்துலையுமே அல்லாஹ்வையே முழுசாக சார்ந்திருந்துருங்க. அந்த கூட்டத்தில் இறைவன் உங்களையும் என்னையும் ஆக்கி வைப்பானாக. அல்ஹம்துலில்லாஹ். ஸோ இன்றைக்கி இது போதும். இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு நம்ம குர்ஆனுடைய வசனங்களை பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி நீங்கள் கற்றுக்கிட்ட விஷயங்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவு செய்யுங்க. கண்டிப்பாக பதிவு செய்யுங்க. நிறைய பேர் நீங்கள் கிளாஸில் இருக்கீங்க, ஆனால் எத்தனை பேர் பதிவு செய்கிறீங்களோ அப்போ தான் நீங்கள் கற்றுக்கிட்டீங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு